ஓம் சாய்ராம். நம்முடைய சாய் பக்தர்களுக்காக நம்ம ஒரு மந்திரம் நம்ம போன தடவை சொன்னோம், போன பதிவில் சொன்னோம். மந்திரங்களின் தாய் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை பார்த்துட்டு மந்திரங்களுடைய தாய் அப்படி போட்டீங்க. மந்திரம் பலிதமாகறதுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நீங்க கேட்டிருந்தீங்க. அது முக்கியமான விஷயம்தான். ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லும் போது அந்த மந்திரம் பலிதமாகணும் இல்லையா? அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அதாவது இந்த மந்திரம் சாதாரணமான மந்திரம் அல்ல. இது இந்த தாந்திரிகம் பண்றவங்க, மாந்திரிகம் பண்றவங்க, ஜோசியம் சொல்றவங்க, குறி சொல்றவங்க, அப்புறம் இந்த ஃபேஸ் ரீடிங் பண்றவங்க, இந்த மாதிரி இருக்கிற யோகிகள் கூட, ஞானிகள், இன்னும் தவம் பண்றவங்க, இன்னும் சித்தர்கள் இந்த மந்திரத்தை, இந்த தாய பாலாவை அவங்க காலை தொடாம எதையுமே செய்ய முடியாது. அதாவது மனசை சரிப்படுத்துறது, சுகப்படுத்துறது, செயல்படுத்துறது அப்படின்னா வந்திருக்கிறது யாரு? நமக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு தாந்திரீகம் பண்றவன் வச்சுக்கலேன், அல்லது ஒரு குறி சொல்றவர்னு வச்சுக்கலேன். அப்போ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இதை உருப்போட்டு மனசுல உருப்போட்டுட்டே இருந்தோம்னா, உட்கார்ந்துருக்கும் பொழுது நமக்கு முன்னாடி உட்கார்ற அந்த மனிதருடைய மனசுல என்ன இருக்குது, அவர் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறாரு, என்ன பிரச்சனைக்கு ஓடிக்கிட்டு இருந்தது, அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல முடியும் அப்படிங்கிறத மொத்தத்தையும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த பாலா தெய்வம். பாலாம்பிகை, மனோன்மணி, வாலை குமரி, இப்படியெல்லாம் நிறைய பேரோட அந்த அம்மா இருக்கிறாங்க. இந்த அம்மாவுடைய மந்திரம், இந்த மந்திரம் சாதாரணமானது இல்லை. இது மிக அசாதாரணமான மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னோம்னா மந்திரவாதிகள் செய்யக்கூடிய அந்த மந்திரம் பலிதமாகும். இன்னும் சாதாரணமா நம்ம குடும்பத்துல இருக்கிற பெண்கள், குடும்ப பெண்கள், உத்தியோகம் பண்றவங்க, அலுவலகம் போறவங்க, தொழில் பண்றவங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லிட்டு மற்ற மந்திரங்கள், அவங்களுக்கு எந்த மந்திரமா இருந்தாலும் தெரிஞ்ச மந்திரத்தை அவங்க சொல்லிட்டே இருந்தாங்கன்னாக்கா, இந்த மந்திரம் அதை பன்மடங்கா பெருக்கி வலிமை கொடுத்து, எப்படி ஒரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி, மற்ற ஒரு பொருளுக்கு ஒரு பாலிஷ் கொடுக்குற மாதிரி, ஒரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு சக்தியை கொடுக்கும், ஒரு பளபளப்பை கொடுக்குது அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி மற்ற மந்திரங்களுக்கு ஒரு மகிமையை கொடுத்து அப்படியே தூக்கி நம்மளை நிறுத்தும். அந்த செயலை செய்ய சொல்லி, அந்த செயல் பண்ணும்பொழுதே சீக்கிரமா முடியறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? சீக்கிரமா முடியறது, சக்சஸ்ஃபுல்லா முடியறது, ஈஸியா லகுவா முடியறதுன்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி லகுவா அந்த வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மந்திரம் பாலாவுடைய மந்திரம். எதிராளியினுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடிய மைண்ட் ரீடிங் சொல்லுவாங்க, ஃபேஸ் ரீடிங் சொல்லுவாங்க இல்லையா? அதை அப்படியே படிச்சு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு மந்திரம் அப்படின்னா இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு என்ன பலன்னா, நீங்க என்ன மந்திரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த மந்திரத்தை சொல்லும் போது இந்த மந்திரம் சொன்னீங்கன்னாக்கா ஒன்னோட ஒன்று பிணிஞ்சு அந்த மந்திரத்தினுடைய வலிமை அதிகமாகும். அதுதான் இப்ப நான் மந்திரத்தை சொல்றேன். அது நீங்களும் எழுதிக்கோங்க, இல்லை அந்த இதிலே போடுவோம், தம்ப்நெயிலே போடுவோம். அதை நீங்கள் ஸ்டில் பண்ணிட்டு நீங்களும் எழுதிக்கிட்டு அதை படிச்சிங்கன்னா பலன் கிடைக்கும். ரக்தாம் வராம் சந்திரகலாவதம் சாம் சமுக்திய தாதித்ய நிபாம் திரிநேத்ராம் வித்யக்ஷ மாலா வயதான ஹஸ்தாம் தியாயாமி பாலா மருணாம் புஜக்தாம். இதான் மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை நாம் சொன்னோம்னா நாம நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டது துலங்கும், சொன்னது பலிக்கும். இதுதான் பாலா மந்திரம். இந்த பாலா மந்திரத்தை சொல்லி மற்ற மந்திரத்தை மற்ற பூஜைகளை சொன்னோம்னா, மற்ற பூஜைகளை செய்தோம்னா, இதை சொல்லணும், பூஜை செய்யணும். அப்ப சக்சஸ் நமக்கு தானா வரும், கண்டிப்பா வரும். இதுதான் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நானும் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா தெரியாதவங்க, முதல்ல இப்போ பூஜை ஆரம்பிக்கிறவங்க இந்த
மந்திரங்களை தாந்திரிகங்களை செய்ய ஆரம்பிக்கிறவங்க இதை செய்யுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க, ஜெயிப்பீங்க, ஜெயிப்பீங்க. ஓம் சாய். ஜெய் ஸ்ரீ.